வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலன்னா கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரியல்மியோட புது 10 Pro Plus ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிறது சைனீஸ் யூனிட், பட் இந்த ஃபோன் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனில் என்ன புதுசாக ரியல்மி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒயிட் அண்ட் yellow பாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி பிராண்டிங் இருக்குது. எதுவும் பெருசாக ஸ்பெஷலாக பண்ணல. சரி, பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோமே. ஓப்பன் பண்ண உடனே உள்ளே ஒரு ஒயிட் இன்சர்ட் இருக்குது. இதுக்கு வருவோம். அடுத்து 10 Pro Plus ஃபோன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன புல் டேப் கொடுத்துருக்காங்க ஈஸியாக வெளில எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த ப்ரொடெக்டிவ் கவர்லேருந்து ஃபோனை ரிமூவ் பண்ணலாம். பின்னாடி அந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம். இந்த பேக், இந்த ஃபினிஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது, இது பேர் ஹைப்பர் ஸ்பேஸ். அந்த கேமராவை சுற்றி அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீக்ஸ் இருக்குது. அது அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது போக ரொம்ப பேஸ்டல் ஷேட்ஸ் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு. இன்னொரு கலர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அது பேர் டார்க் மேட்டர். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் மியூட்டட் மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்கியூஸ்லையுமே பேக் சைட்ஸ் ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். ஸோ இது ஒரு மேஜர் நெகட்டிவ் இந்த ஃபோனுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன தடவை அவங்க லான்ச் பண்ண 9 Pro Plusல கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா, கிளாஸ்க்கு பதிலாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால வெயிட் கம்மியாக இருக்குது. இந்த ஃபோனில் டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் வெயிட் ஆக்சுவலாக 9 Pro Plusோட கம்பேர் பண்ணல கம்மியாக இருக்குது. 175 கிராம் வெயிட். திக்னஸ் வெறும் 7.95 மில்லிமீட்டர்ஸ் தான். இதுலேயும் அந்த ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே எட்ஜஸில் கர்வ் ஆகிறதுனால இன்னும் ஸ்லிம்மான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ரியல்மி 10 Pro Plus கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ அந்த டார்க் மேட்டர் ஸ்கியூவில் இன்னும் கொஞ்சம் வெயிட்டும் திக்னஸும் லைட்டாக கம்மி. தியரட்டிக்கலாக, ஆக்சுவல் ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரிய போகிறதில்ல. இப்போ பேக் வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால, கிளாசி பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஸ்மட்சஸ், ஸ்க்ராச்சஸ் இன்னும் ஈஸியாக பிக்கப் பண்ணும். ஸோ இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா மோஸ்ட்டாக கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் பிராண்டே கேஸ் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒயிட் இன்சர்ட்டில் சிம் இஜெக்டர் டூல்ஸ், இல்லை ரெகுலர் லீஃப்லெட்ஸ், அது போக ஒரு சாஃப்ட் கேஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பேசுகிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. நார்மலான சாஃப்ட் கேஸ். பேக் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் கிரிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி பாக்ஸில் ஒரு USB Type A to Type C கேபிள், சார்ஜிங், டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு, அது போக ஒரு 67 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். ஸோ இப்போ பேட்டரி கெப்பாசிட்டி நான் சொன்ன மாதிரியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 4500 இப்போ 5000 mAh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 5000 mAh பேட்டரியும் 0 to 50 17 நிமிஷத்தில் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். மற்ற ஸ்பெக்ஸ்னு பார்த்தா Dimensity 1080, இதை நம்ம ஏற்கனவே Redmi Note 12 டிஸ்கவரி எடிஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கார்டு கொடுக்குறேன். பட் ஷார்ட் வெர்ஷன் Dimensity 1080ங்கிறது பேசிக்காக Dimensity 920, பேரை மட்டும் லைட்டாக மாற்றிருக்காங்க. இப்போ 920 Realme 9 Pro Plusல இருந்த அதே சிப். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கும் இதுக்கு முன்னாடி வந்த 9 Pro Plusக்கும் பெருசாக வித்தியாசம் எதுவும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இங்கே அந்த கோர் ஸ்பிளிட்டப் பார்த்தீங்கன்னா கூட 920க்கும் 1080க்கும் எக்ஸாக்டாக எல்லாமே ஒன்று தான். அங்கே ஒரு மைனர் பூஸ்ட் இருக்குது. அந்த Cortex A78 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸில் ஒரு 100 மெகாஹெர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்குது. அதுக்காக சேஞ்சஸே இல்லைன்னு கிடையாது. இதில் பேஸ் ரேம் ஆப்ஷனே 8GB, 9 Pro Plusல 6, ஸ்டோரேஜ் 128 இல்லை 256GB. பட் இந்த தடவை UFS 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில அப்கிரேட்ஸ் இருக்குது, ஆனால் பெருசாக எதுவும் சொல்லிடுமா இல்லை, பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில. ஓகே, இப்போ நம்ம அடுத்து இந்த ஃபோனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். வீடியோ ஸ்பான்சர் ஆன்பர்னிக். ஹேண்டல் கேம் கன்சோல்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த பிராண்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆன்பர்னிக் ஒரு மேஜர் ஹேண்டல் கேம் கன்சோல் மேனுஃபேக்சரர். இது ஆன்பர்னிக்கோட லேட்டஸ்ட் RG505 கேமிங் ஹேண்டல். இதில் OLED பேனல், நல்ல இன்டர்னல்ஸ், ப்ளஸ் ஹால் சென்சர், அனலாக் ஸ்டிக்ஸ். நல்ல இன்டர்னல்ஸ்னு சொல்லலை, என்ன இன்டர்னல்ஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட் தான் யூனிசாக். ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் எனிவேஸ், இதில் ஆக்சுவலாக ஒரு டீசெண்டான யூனிசாக் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. T618 ஹேண்டல் கான்சோல்ஸ்னு வரையில் பேசிக்காக பழைய கேம்ஸ் எமுலேட் பண்ண முடியணும். ஸோ இதில் எல்லாமே ரொம்ப லோ அண்ட் சிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிப்ஸோட கம்பேர் பண்ணையில் இந்த T618 ஒரு டீசெண்டான சிப். இப்போ RG505ல எக்கச்சக்கமான கன்சோல்ஸ் எமுலேட் பண்ண முடியும். ப்ளஸ் ஆன்பர்னிக்கோட கஸ்டம் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கிறதுனால பல சிஸ்டம்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. டக்குன்னு பிக்கப் பண்ணோமா விளையாடணுமான்னு இருக்கலாம். இந்த கன்சோலில் PlayStation 2 மாதிரி ஹையர் அண்ட் கன்சோல்ஸ் கூட எமுலேட் பண்ண முடியும். பட் என்ன கேட்டிங்கன்னா RG505 ஒரு விதத்தில் ஒரு சூப்பர் PSPன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க OLED டிஸ்பிளே PlayStation Vitaவில் உள்ள அதே டிஸ்பிளே. ஸோ அந்த ஸ்கேலிங் பர்ஃபெக்டாக இருக்கும் PSP கேம்ஸ்க்கு. ப்ளஸ் ஸ்ட்ராங்கான ஹார்ட்வேர் இருக்கிறதுனால ஹையர் ரெசல்யூஷனில் PSP டைட்டில்ஸ் ரெண்டர் பண்ண முடியுது. ஸோ இந்த OLED பேனலில் PSP கேம்ஸ் விளையாடுறது தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஆன்பர்னிக் RG505 பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம Realme 10 Pro Plusக்கு வருவோம். அப்கிரேட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டிஸ்பிளே
இந்த தடவை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6.7 inch Full HD ப்ளஸ் AMOLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷோட. இதுக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் பீக் பிரைட்னஸ் 800 nits. ஸோ இந்த பேனல் Realme 9 Pro ப்ளஸில் உள்ள பேனலோட இன்னும் பெருசாக இருக்குது, ப்ளஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், ப்ளஸ் பிரைட்னஸும் அதிகம். இது மட்டும் இல்லாமல் 2160 Hz PWM டிம்மிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், ஓவரால் நல்ல தரமான பேனல், கிறிஸ்பாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது, கலர்ஸ் நல்லா பாப் ஆகுது. இப்போ இந்த பேனலுக்கு கீழே ஒரு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஆப்டிக்கல் அண்டர் டிஸ்பிளே ஸ்கேனர்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, அக்யூரேட்டாக இருந்துச்சு, பெருசாக அதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது போக ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா மூலமாக. இந்த செல்ஃபி கேமரா இது வரைக்கும் நம்ம பல ஃபோன்ஸில் பார்த்தா அதே சோனி IMX471 16 மெகாபிக்சல் சென்சர். இப்போ பிபிகே பிராண்ட்ஸ் ஓப்போ, விவோ, ஐக்கூ, OnePlus, ரியல்மி இவங்கெல்லாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இதே செல்ஃபி கேமராவோட. ஸோ இந்த கேமராவை பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கடைசி ஒரு 4-5 வருஷத்தில் ஏதாவது இந்த பிராண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபோன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சென்சரை பார்த்துருப்பீங்க. ஸோ டீசெண்டான சென்சர், ஓகே. செல்ஃபீஸ்க்கு ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது, அவுட்புட் ஓரளவுக்கு லவுடாக இருக்குது. இந்த ட்ரேயில் நீங்கள் 2 நானோ சிம்ஸ் யூஸ் பண்ணலாம். மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. போன தடவை 9 Pro ப்ளஸில் இருந்த ஹெட்ஃபோன் ஜாக்கையும் இந்த தடவை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அது இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா. இப்போ லெஃப்ட்டில் எதுவும் இல்லை, ரைட்டில் பவர் அண்ட் வால்யூம் கீஸ் இருக்குது. நல்லா கிளிக்கியாக டாக்டைலாக இருந்துச்சு, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அடுத்த பெரிய சேஞ்ச் பின்னாடி கேமராஸ். ஸோ இந்த தடவையும் ஒரு ட்ரிபிள் கேமரா அரே, அந்த மொக்க 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் திருப்பியும் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இந்த 2 சென்சர்ஸும் 9 Pro ப்ளஸ்லேருந்து மாறல. இங்கே என்ன மாறி இருக்குன்னா ப்ரைமரி. இது ஒரு 108 மெகாபிக்சல் சாம்சங் சென்சர் f1.75 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இது ஒரு அப்கிரேடாக டவுன்கிரேடான்னு கேட்டிங்கன்னா தெரியலையப்பா. ஏன்னா ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா புது சென்சர், ஹையர் ரெசல்யூஷன், நல்ல விஷயம். பட் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கல போன சென்சரோட இது ஒரு சின்ன சென்சர். ப்ளஸ் அந்த கேமரா செட்டப்பில் உள்ள ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன், லென்ஸில் உள்ள OIS இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 Pro ப்ளஸோடு இது எப்படி கம்பேர் ஆகும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு க்யூரியஸாக இருக்குது. பட் 9 Pro ப்ளஸ் ஃபோன் என்கிட்ட இல்லைங்கிறதுனால அந்த டெஸ்டிங் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் அந்த கம்பேரிசன் வீடியோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணுங்கள். எனிவேஸ், வெறும் இந்த சென்சரை மட்டும் பார்த்தீங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நியாயமாக சொல்லணுன்னா இங்கே டைனாமிக் ரேஞ்ச், டீட்டெயில், கலர் ரீப்ரொடக்ஷன் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு 20-25,000 ரூபா செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோனில் எவ்வளோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கணுமோ அந்த லெவலில் இருந்துச்சு. லோலைட்டில் கூட இந்த சாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஸோ வெறும் சென்சர் சைஸ் ஸ்பெக்ஷீட்டை மட்டும் வச்சு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஃபோனை நான் டெஸ்ட் பண்ணி ஃபுல் ரிவ்யூ பண்ணனா கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஃபோனோட ரிவ்யூ பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Realme UI 4.0 ரன் ஆகிட்டு இருக்கு. அது Android 13 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. Dimensity 1080 இருக்கிறதுனால டே டு டே யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. அடுத்து ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா Realme 9 Pro Plus லான்ச் ஆகலை 25,000 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது மாதவோட லேட்டஸ்ட் டீஸை வச்சு பார்க்கல இந்த ஃபோனும் அதே ப்ரைஸ்க்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ 10 Pro Plusல நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன கிடைக்குது? ஓகே, பேருக்கு இம்ப்ரூவ்ட் ப்ராசஸர்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு 1080 Dimensity 1080 ப்ராசஸர், பேஸ் வேரியண்ட்டில் 2 GB எக்ஸ்ட்ரா ரேம், இன்னும் ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ், ஹையர் ரெசல்யூஷன் ப்ரைமரி கேமரா, இன்னும் பெரிய டிஸ்பிளே, பிரைட்டான இன்னும் ஃபாஸ்ட்டான டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ், ரெஃப்ரெஷ் ரேட்டும், ஓவரால் பில்ட் கொஞ்சம் லைட்டாக அந்த கர்வ்ஸ் இருக்கிறதுனால ரிஃபைண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. கிளாஸ் பேக்கை கட் பண்ணியிருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக்கையும் இந்த ஃபோனில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது போக அந்த ப்ரைமரி கேமராவில் சென்சர் சைஸ் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனும் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், இந்த 10 Pro Plus இதில் நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதே சமயத்தில் சில புது விஷயங்களும் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க Realme. ஸோ ப்ரைஸிங்கை வச்சு தான் இந்த ஃபோன் வேஸ்ட்டாக வர்த்தான்னு சொல்ல முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ Realme இங்கே புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்க ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கா? இல்லை அவங்க ஓகே சில விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பட் எக்கச்சக்கமாக கட் பண்ணியிருக்காங்க, இது சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரைஸிங் கன்ஃபார்ம் ஆனோன்னே அதை நான் கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.